ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களுக்காக இப்ப ரீசெண்டா 2026 ரிலீஸ் ஆகுன சென்ட் ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம் தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆக்சுவலி இந்த படத்தோட கதையை மட்டும் சொல்றேன் கேளுங்களேன். அதாவது நம்ம படத்தோட ஹீரோயின் வந்து அவளோட கம்பெனில ரொம்பவே சின்சியரா வேலை பார்க்கறா. பட் இருந்தாலும் அதே கம்பெனியோட ஓனரா இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து எந்த ஒரு ப்ரமோஷனுமே கொடுக்க மாட்டேங்கிறான். இப்படி இருக்கச்சுல ஒரு பிளேன்ல வந்து ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக நம்ம ஹீரோ ஹீரோயின் மத்த எல்லா ஒர்க்கர்ஸும் போயிட்டு இருக்கும் போது அப்ப அந்த பிளேன் வந்து ரொம்பவே கொடூரமா கிராஷ் ஆகி நம்ம ஹீரோ ஹீரோயினை தவிர மொத்த பேருமே இறந்து போயிடுறாங்க. அதுவும் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆளே இல்லாத ஒரு பெரிய ஐலாண்ட்ல வந்து மாட்டிக்கிறாங்க. இந்த இடத்துல பணக்காரனா இருக்கிற நம்ம ஹீரோக்கு வந்து சுத்தமா எதுவுமே தெரியல. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வந்து எப்படி உயிர் பிழைக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயமே நல்லாவே தெரிஞ்சிருக்குது. இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு சொல்லி பார்த்தா கடைசி கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க பாருங்க. சத்தியமா தலையில நின்னு தண்ணி குடிச்சாலும் உங்களால அந்த ட்விஸ்ட வந்து கணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமா சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதெல்லாம் என்னது அப்படிங்கறத நம்ம இந்த படத்துக்குள்ள போய் பார்க்கலாம். ஆனா அப்படி போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க. அப்பதான் இந்த வீடியோவை நீங்க பாக்குற மாதிரி நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். சரி, இதுக்கப்புறமும் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க டைரக்டா இந்த படத்துக்குள்ள போகலாம். இப்ப இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனில ரொம்பவே தீவிரமா வேலை பார்க்கிற ஒரு பொண்ணை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த பொண்ணோட பேரு வந்து லிண்டா. இவங்க தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். அதுவும் ஹீரோயின் வந்து இப்ப இந்த கம்பெனில வந்து ஒரு மீட்டிங் வர போகுது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒர்க் பண்ற அந்த கம்பெனியை பத்தின டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஒரு ஸ்கிரிப்டா வந்து அப்படியே ரெடி பண்ணி முடிக்கவும் அப்ப அந்த இடத்துக்கு இந்த கம்பெனியோட மேனேஜர் வராரு. ஆக்சுவலி இவனோட பேர் வந்து டோனவன். சோ மேனேஜர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, என்னமா நீ நம்ம கம்பெனியோட எல்லா டேட்டாஸையுமே ஒரு ஸ்கிரிப்டா ரெடி பண்ணிட்டியா? மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ சார், அதை வந்து நான் போன வாரமே முடிச்சிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனியை பத்தின பாசிட்டிவான டேட்டாஸையுமே ஒரு ஸ்கிரிப்டா ரெடி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு அவன் முடிச்ச மொத்த ப்ராஜெக்ட்டுமே இந்த மேனேஜர் கிட்ட கொடுத்துட்டு, சார் நான் அந்த போர்ட் மீட்டிங் வந்து அட்டென்ட் பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்கிரிப்டை வந்து நான் தான் ரெடி பண்ணேன்னு அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் நானும் வாரேன் அப்படின்னு சொல்லும்போது, அட லிண்டா, இதெல்லாம் நினைச்சு நீ ஒரி பண்ணிக்க வேண்டாம். இதோ பாரு, டாப் கார்னர்ல உன்னோட பேர் தான் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நான் ஒட்டி வச்சிருக்கிறேன். அதனால இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உரிய பேர் புகழ்லாம் உனக்கு தான் கிடைக்கும். நீ போய் மத்த வேலையை பாரு, இதை வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மேனேஜர் சொல்லிட்டு நேரா அந்த போர்ட் மீட்டிங்கை வந்து அட்டென்ட் பண்ண போகிறான். இதெல்லாம் நம்ம ஹீரோனும் பார்த்துட்டு, சரி நம்மளை பத்தி அப்படி என்னதான் பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு இது எல்லாத்தையுமே நைஸா ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தா இந்த மேனேஜர் பைய நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண அந்த ப்ராஜெக்ட்ல அவளோட பேர் இருக்கிற அந்த ஸ்டிக்கரை கிழிச்சு தூர போட்டுட்டு, இந்த ப்ராஜெக்டை நான் தான் கஷ்டப்பட்டு 2 வாரமா ரெடி பண்ணிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மீட்டிங்ல பில்டப் கொடுத்து பேசிட்டு இருக்கிறான். அவ்வளவுதான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. ஏன்னா இவ தான் கிட்டத்தட்ட 2 வாரமா அந்த ப்ராஜெக்டை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருப்பா. ஆனா இப்ப இந்த மொத்த பேருமே மேனேஜருக்கு போயிருச்சு. நம்மளோட பேர் வெளியவே வரலையே, இப்படியே போச்சுன்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற மத்த ஒர்க்கர்ஸ், அதாவது மத்த கோ ஒர்க்கர்ஸ் கூட எல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து பேச ட்ரை பண்ணும்போது அவங்களுமே நம்ம ஹீரோயின் கிட்ட சரியா மூஞ்ச கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. யாருமே நம்ம ஹீரோயின் கூட வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா கூட இல்ல போல. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தாலும் வீட்லயும் தனியா தான் இருக்கிறா. அவளுக்குன்னு அப்பா அம்மா இல்ல, ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்ல. அவளுக்குன்னு இருக்கிறது அவ வீட்டுல பெட்டா வளர்க்குற இந்த கிளி மட்டும் தான். சோ அதுகிட்ட தான் எப்பவும் போல பேசிக்கிட்டே இருக்கிறா. இன்னைக்கும் வழக்கம் போல அந்த மேனேஜர் என்னோட மொத்த ப்ராஜெக்டையும் அவனோடது அப்படிங்கிற மாதிரி போர்ட் மீட்டிங்ல ஏமாத்தி சொல்லிட்டான். இதனால எனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த கம்பெனிக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உழைக்கிற விஷயம் இந்த கம்பெனியோட ஓனருக்கு வந்து நல்லாவே தெரியும். அதனால தான் என்ன வந்து வைஸ் பிரசிடென்டா மாத்துறேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணிருக்காரு. கூடி சீக்கிரத்துல அது நடந்ததுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து இந்த கிளி கூட பேசிட்டு இருக்க. அப்படியே அந்த சீனும் கட் ஆகுது. கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஆபீஸ்ல சாண்ட்விச் சாப்பிட்டுக்கிட்டே தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த சமயத்துல புதுசா அந்த கம்பெனிக்கு ஓனரோட பையன் வரா. ஆக்சுவலி இவனோட பேர் வந்து பிராட். இவன் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. அதுவும் இந்த கம்பெனிக்கு புது சிஇஓவா வந்திருக்கான். ஏன்னா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் ஹீரோவோட அப்பா வந்து இறந்து போயிருப்பாரு. அதனால இதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு எல்லாம் ஓனர் வந்து இவன் தான். சோ அதனால எல்லா ஒர்க்கர்ஸுமே நம்ம ஹீரோ வந்து வெல்கம் பண்றாங்க. சோ இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனும் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்த கையோட வந்து நம்ம ஹீரோ கூட இன்ட்ரோ வைக்கிறா. தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கிறா. அதுலயும் அவளோட உதட்டுல எல்லாம் சாப்பிட்டு அந்த சாண்ட்விச் எல்லாம் ஒட்டி இருக்கும். இதெல்லாம் பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும். அதனால அப்படியே சிரிச்சுக்கிட்டே நைஸா அந்த இடத்த விட்டு கிளம்பி அவனோட ஆபீஸ்க்குள்ள வந்துடுறான். அப்ப அந்த இடத்துக்கு பிராங்க்னு ஒருத்தர் வராரு. ஆக்சுவலி இவர் தான் ஹீரோவோட அப்பாவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பிஏவா இருந்திருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து பிஏவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இதுக்கு முன்னாடி அவங்களோட அப்பா வந்து எப்படி இந்த கம்பெனி வந்து நடத்தினாங்க, என்ன மாதிரி வேலை எல்லாம் அங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ஹீரோ அவனோட கைய பாக்குறான். அதுல வந்து ஹீரோயின் இன்ட்ரோ கொடுக்கும் போது சாப்பிட்ட அந்த சாண்ட்விச் வந்து அதுல ஒட்டி இருக்கும் போல. அதை பார்த்ததுமே அவனுக்கு ஹீரோயின் மேல சமக்கம் வருது. கையெல்லாம் சானிடைசர் போட்டு கழுவிட்டு, யார் அந்த பொண்ணு, அவளுக்கு யார் வேலை கொடுத்தா அப்படின்னு கண்ணா பின்னா
ஹீரோயினானு நம்ம ஹீரோயினை போட்டு திட்ட ஆரம்பிக்க அப்ப பிஏ தான், சார் உங்களோட அப்பா தான் அந்த ஹீரோயினை வந்து வேலைக்கு சேர்த்தாரு, அவன் நம்ம கம்பெனியோட முன்னேற்றத்துக்காக ஏகப்பட்ட வேலைகள் பார்த்திருக்கிறா, அதனாலே நம்ம கம்பெனி ஒரு அளவுக்கு நல்லாவே வளர்ந்துருக்குது. சோ அதனாலே அவங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு வந்து வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் கொடுக்கறதா வாக்கு கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லவும், ஏது அந்த பொண்ணுக்கு வைஸ் பிரசிடென்ட் போஸ்டிங் கொடுக்கணுமா, அது வந்து நான் இருக்கிற வரைக்கும் வாய்ப்பே கிடையாது, அதுவும் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட சுத்தமா இல்லாம தொண பேசிட்டே இருக்கிறா, அதனால அவளை நம்மளோட கம்பெனியோட வேற ஒரு ஆபீஸுக்கு மாத்தி விடுங்க, அப்புறம் அந்த வைஸ் பிரசிடென்ட் போஸ்டிங்க வந்து இந்த ஆபீஸோட மேனேஜருக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி பிஏக்கு வந்து ஆர்டர் கொடுத்துறான். சோ இந்த விஷயம்லாம் எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோயினும் தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் அந்த டைம் வந்து நம்ம ஹீரோவும் அந்த மேனேஜரும் ரொம்பவே ஜாலியா பேசிக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அப்படியே சுத்திட்டு இருக்காங்க. இதை வந்து பார்த்துட்டு என்ன இன்னைக்கு மேனேஜர் வந்து ரொம்பவே குஷியா இருக்கிறான், என்ன விஷயம் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஒர்க்கர் கிட்ட வந்து கேட்கும்போது அப்பதான் அங்க இருக்கிற லேடி வந்து ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுது. அதாவது இந்த மேனேஜரும் நம்ம ஹீரோ வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் போல, அதனால அவருக்கு வந்து வைஸ் பிரசிடென்ட் போஸ்டிங் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுமே நம்ம ஹீரோனுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துருது. அதனால டைரக்டா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, சார் இப்படி நான் உங்க கம்பெனில 7 வருஷமா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், ஆனா அந்த மேனேஜர் இந்த கம்பெனிக்கு ஜாயின் பண்ணி வெறும் 6 மாசம் தான் ஆச்சு, அண்ட் அது மட்டும் இல்லாம உங்க அப்பா வந்து எனக்கு தான் வைஸ் பிரசிடென்ட் போஸ்டிங் கொடுக்கறதா சொல்லி வாக்கு கொடுத்திருந்தாரு, அப்படி இருக்கச்சுல ஏன் சார் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பொறுமையா உட்கார சொல்லி, இங்க பாருமா புரிஞ்சுக்க, நம்ம கம்பெனியோட வளர்ச்சிக்கு தேவையான எல்லா திறமையுமே உங்ககிட்ட இருக்குது, ஆனா ஒரு வைஸ் பிரசிடென்டா ஒரு தலைவனா இருக்க வேண்டிய திறமை வந்து உங்ககிட்ட இல்ல, சகஜமா யார்கிட்டயும் நார்மலா பேச முடியாது, தொண பேசிட்டு இருக்கிற, சுத்தமா உங்ககிட்ட சுத்தமே இல்ல, ஏன் இப்ப கூட நீ எதையோ சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கிற, உன்னோட பல்லுல கூட ஒட்டி இருக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி அவமானப்படுத்தி பேச நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா போயிருது. அதனால ரொம்பவே தேம்பி அழுக ஆரம்பிக்கிறா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும், சரிமா அழுகாத, நான் வந்து உனக்கு ஒரு கடைசி ஒரு ஆஃபர் தரேன், உனக்கு நம்ம கம்பெனியோட வைஸ் பிரசிடென்டா ஆகிறதுக்கு திறமை இருக்குதுன்னா இப்ப நாளைக்கு நம்மளோட கம்பெனி வந்து பேங்காக்ல ஒரு மீட்டிங் வந்து அட்டென்ட் பண்ண போகிறோம், சங்க வர கிளைண்ட்ஸ் கிட்ட நம்மளோட கம்பெனியோட டீலுக்கு வந்து நீ ஒத்துக்க வச்சுட்டேனா நான் வந்து இதுக்கப்புறம் யாரை வைஸ் பிரசிடென்டா வைக்கலாம் அப்படிங்கிற டிசிஷனை வந்து மாத்திக்கிறேன், கரெக்டா நாளைக்கு இங்க இருந்து பேங்காக்கு பிளேன்ல போக போறோம், நீ வேணா வாரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப அந்த இடத்துக்கு ஜூரின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. ஆக்சுவலி இவ தான் நம்ம ஹீரோவோட ஃபியான்சி, இவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு, அதுக்குரிய ரிங் எல்லாம் போட்டிருக்கா. அவகிட்ட நம்ம ஹீரோயினை இன்ட்ரோ ஆகிட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பாப்பா. ஆனா அப்பவுமே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை நிப்பாட்டி, இங்க பாருமா நீ கொண்டு வர லஞ்சில மீன் ஸ்மெல் வந்து ரொம்பவே வருதுன்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்கர்ஸுமே கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அதனால இதுக்கப்புறம் நீ லஞ்ச் சாப்பிடும் போது யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தனியா உட்காந்து சாப்பிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடவும் நம்ம ஹீரோனும் அழுதுகிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அந்த ஆபீஸ் விட்டு கிளம்பி டைரக்டா அவளோட காருக்குள்ள வந்து தேம்பி அழுதுட்டு இருக்கா. இந்த கம்பெனிக்காக 7 வருஷம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறேன், ஆனா அதெல்லாம் இவங்களோட கண்ணுக்கு சுத்தமா தெரியல, சரி எனக்கு கொடுத்த ஆஃபர் படி நான் யாருங்கிறத அந்த பேங்காக் மீட்டிங்ல வந்து காமிக்கிறேன், அப்பதான் என்னோட திறமை என்னதுன்னு ஹீரோக்கு தெரியும் அப்படின்னு கண்ணாடியை பார்த்து நம்ம ஹீரோன் வந்து மோட்டிவேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆனதுமே நம்ம ஹீரோ அந்த மேனேஜர் கொஞ்சம் ஒர்க்கர்ஸ்னு இவங்க எல்லாருமே பிளேன்ல இந்த இடத்த விட்டு கிளம்பி போறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோனும் வந்துடுறா. ஆடா போச்சுடா இந்த சனியை எங்கேயும் வந்துட்டாளா, சரி அந்த போர்ட் மீட்டிங்ல இவ என்னதான் பண்றான்னு சொல்லி பாக்கலாமே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ மத்த எல்லாருமே அப்படியே அந்த பிளேன்ல ஏறி இந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது கூட நம்ம ஹீரோனும் அந்த போர்ட் மீட்டிங்ல என்ன மாதிரி பிரசன்டேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு அதை வந்து ஒரு ஸ்கிரிப்டா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் அந்த மேனேஜரும் பார்த்துட்டு எப்படியாவது ஹீரோனோட பேரை கெடுத்தே ஆகணும்டா அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து என்ன பண்றானா நம்ம ஹீரோ மத்த கோவர்க்கர்ஸ் முன்னாடி வந்து ஹீரோனை பத்தின ஒரு வீடியோ வந்து பிளே பண்ணி காமிக்கிறான். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனியா ஏதோ காட்டுக்குள்ள எங்கேயாவது மாட்டிக்கிட்டனா எப்படி சர்வே பண்றது, எப்படி நெருப்பு பத்த வைக்கிறது, எப்படி தனியா வாழ்றது அப்படின்னு புக்கை பார்த்து படிச்ச சில விஷயத்தை வச்சு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியால போட்டு வச்சிருக்கிறா. அதை வந்து இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே காமிக்க அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ உட்பட எல்லாருமே பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் பார்த்ததுமே அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது, ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகவே ஆரம்பிச்சிடறா. இந்த கம்பெனிக்காகவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரசன்டேஷன் ரெடி பண்ணணும் அப்படின்னு கோவத்துல அவ இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண அந்த ஸ்கிரிப்டே டெலீட் பண்ணிடுறா. அந்த சமயத்துல இவங்க போயிட்டு இருந்த பிளேன் வந்து லைட்டா ஷேக் ஆகுது. உடனே ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து, சார் எல்லாருமே உங்களோட சீட்ல உட்காருங்க, சீட் பெல்ட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனதுமே நம்ம ஹீரோயின் வந்து டக்குனு சீட் பெல்ட் போட்டுக்கிறா. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் சீட் பெல்ட் போட்டுக்கிட்டு எல்லார்கிட்டையும், டே நீங்களும் சீட்ல போய் உட்காருங்க, சீட் பெல்ட் எல்லாம் போட்டுக்கோங்க
போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப இவங்க போயிட்டு இருந்த பிளேன் வந்து பயங்கரமா ஷேக் ஆகி எல்லாருமே மேல போய் இடிச்சிட்டு பொத்துன்னு கீழே விழுறாங்க. என்னன்னு பார்த்தா மின்னல் அடிச்சு பிளேனே அப்படியே தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்குது. இதனால பயங்கர ஏர் பிரஷர்ல உள்ள இருக்கிற பிளேனோட கேபின்லாம் உடைஞ்சு அப்படியே ஏர் பிரஷர்ல எல்லா கோவர்க்கர்ஸுமே அப்படியே பறந்து வெளியே விழுந்து செத்து போகுறாங்க. அதுலயுமே இந்த மேனேஜர் இருக்கான்ல அந்த பைப்ல அப்படியே இங்க இருக்கிற சீட் எல்லாம் பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோன் கிட்ட வந்து அடியே உன்னோட சீட்டை கொடு நான் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிக்கிறான். அவ்வளவுதான் ஹீரோனுக்கு இப்ப இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அதனால பக்கத்துல தான் ஒரு ஃபோர்க் ஸ்பூன் இருக்கும். அதை எடுத்து அவனோட கையில வந்து நச்சுன்னு குத்த அவ்வளவுதான் அவனு வழியில நம்ம ஹீரோனை விட்டுறான். இதனால ஏர் பிரஷர்ல பொத்துன அவன் அந்த ஏர்பிளேனுக்கு வெளியே விழுந்து அவனோட டை வந்து இங்க இருக்கிற கம்பில மாட்டி கடைசியா கொடூரமா அந்த பைப்ல செத்தே போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பிளேனும் பயங்கர ஃபோர்ஸ்ல அப்படியே வேகமா வந்து கடலுக்குள்ள வந்து விழ அப்படியே அந்த சீனும் கட் ஆகுது. அதுக்கப்புறம் அடுத்த சீன்லயே கடலோரமா நம்ம ஹீரோயின் வந்து மயக்கத்துல இருந்து கண் முழிக்கிறா. அதுவும் இவ எங்க இருக்கிறா அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பார்க்கும் போதுதான் அப்படியே நமக்கு கேமராவை ஜூம் அவுட்ல காமிக்கிறாங்க. கடலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய தீவுல வந்து ஹீரோயின் வந்து தனியா மாட்டி இருக்கிறா. மத்த எல்லாருமே செத்து போயிட்டாங்க போல. ஐயோ இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சோகமா அந்த கடலோரமா நடந்து போகும்போதுதான் அப்ப தூரத்துல யாரோ மயங்கி கிடக்கிறத பாக்குறா. இவ்வளவு யாருன்னு வந்து பார்த்தா அது வந்து நம்ம ஹீரோ தான். ஆக்சுவலி நம்ம ஹீரோவும் சீட் பெல்ட் போட்டதுனால அவனும் தப்பிச்சிட்டான். பட் இருந்தாலும் இன்ன வரைக்குமே அன்கான்சியஸா மயக்கத்துல தான் இருக்கிறான். கூடவே அவனோட கால்லயுமே பயங்கரமா அடிபட்டு இருக்குது. சோ எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பார்க்கும்போதுதான் அவ இது வரைக்கும் இந்த சர்வைவ் ஆகிறத பத்தி புக்ல படிச்சிருக்கா. ஆல்ரெடி இந்த சோசியல் மீடியாலயுமே ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணி வச்சிருந்தால அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப இவளுக்கு ஞாபகம் வருது. அதனால நம்ம ஹீரோ வந்து ஒரு மரத்துக்கடியில படுக்க வச்சுட்டு இவளே வந்து பாத்தீங்கன்னா இந்த தென்னை மரத்தோட இலை இங்க இருக்கிற செடிகளோட கொடியை வச்சு ஒரு டென்ட் மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஹீரோவை அதுல சேஃபா படுக்க வச்சுட்டு ஒரு சர்வைவருக்கு முக்கியமான தேவையானது என்னது நெருப்பு தானே. அதனால அவ வந்து நெருப்பு பத்த வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 மூங்கில் குச்சிகளை தேய்ச்சி கடைசியா நெருப்பு வேற பத்த வச்சிடறா. அப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணி தேவை அப்படிங்கிறதுக்காக ஒரு மண்ணுல வந்து குழிய தோண்டி அதுக்குள்ள தேங்காவோட சிரட்டை வச்சு அதுக்கு மேல தண்ணி படுற மாதிரியான இலைகள் எல்லாம் கரெக்டா செட் பண்ணி வச்சதுமே அன்னைக்கு நைட் வந்து பயங்கரமா மழை பெய்யுது. அப்படி மழை தண்ணி எல்லாமே அந்த இலை மூலமா கடைசியா அந்த சிரட்டில வந்து ஃபில் ஆகுது. அதுக்கப்புறம் வெதர்லாம் நார்மல் ஆகி அடுத்த நாள் ஆனதுமே நம்ம ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் அந்த மழை தண்ணி தான் அப்படியே எடுத்து குடிச்சிட்டு இருப்பா. அப்ப அந்த சமயத்துல மயக்கத்துல இருந்து நம்ம ஹீரோவை கண் முழிக்கிறான். உடனே அவனுக்கு வந்து நம்ம ஹீரோனை வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்கும் போது சரிடி நீங்க இருக்கிற மத்த எல்லாருமே எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அடே இந்த பிளேனோட கிராஷ்ல நீ நானும் மட்டும் தான் உயிரோட தப்பிச்சிருக்கிறோம். மத்த எல்லாருமே ஆல்ரெடி செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோயின் சொன்னதுமே ஹீரோ வந்து ரொம்பவே ஃபீல் பண்றான். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் வந்து அவளுக்கு இருக்கிற ஸ்கில்ல வச்சு மீன்லாம் பிடிச்சிருப்பா போல. அதை வந்து நெருப்புல வந்து ஃப்ரை பண்ணி நம்ம ஹீரோக்கு வந்து சாப்பிட கொடுக்குறா. ஹீரோக்கு வந்து சுத்தமா அந்த டேஸ்ட் பிடிக்கவே இல்லை. பட் இருந்தாலும் வேற வழி கிடையாது இல்லையா. அதனால வேண்டா வெறுப்போ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இப்படியே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் இவங்க 2 பேரும் இந்த தீவிலேயே மாட்டி இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பத்தி நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட கவலையப்படல. ஏன்னா அவளுக்கு வந்து இங்க எப்படி சர்வை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே நல்லாவே தெரியும் இல்லையா. அதனாலயே உயிர் பிழைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவ தீவிரமா பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் தூரத்துல இருந்து நம்ம ஹீரோவும் பார்த்துட்டே இருக்கிறான். அடியே என்ன பண்ணிட்டு இருக்கிற, நம்ம என்ன இந்த தீவுக்கு வெக்கேஷனுக்கு வந்திருக்கோமா, இந்த இடத்த விட்டு நம்ம முதல்ல தப்பிச்சு போயாகணும். அதுக்காக நெருப்பு பத்த வச்சு சிக்னல் கொடுக்கணும். இல்லனா நம்ம கிட்ட ஜிபிஎஸ் ட்ராக்கர் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மூலமா சிக்னல் கொடுக்கணும். அந்த மாதிரி ஏதாவது நீ பண்றியாடி. இப்படி சும்மா தேவையில்லாம உயிர் பிழைக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் பண்ணிட்டு இருக்கிற. சரி இதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எந்திரிக்க பாப்பான். ஆனா அவனோட கால்ல பயங்கரமா அடிபட்டு இருக்குது இல்லையா. அதனால சுத்தமா அவனால நிக்கவே முடியல. பயங்கரமா வலிக்குது. உடனே ஹீரோயின் தான் ஏன் எந்திரிக்கிறீங்க, படுத்து நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல வரும்போது ஹே இங்க பாருடி நீ வந்து என்ன தொடாத. இன்ன வரைக்கும் நான் அவனோட பாஸ் தான். நீ வந்து என்னோட கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற. அதனால நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படின்னு ரொம்பவே திமிருத்தனமா நம்ம ஹீரோ பேச, மோவனை உன்னை கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் கேர் பண்ணி பார்த்ததுக்கு எனக்கு இது தேவைதான்டா. இதுக்கப்புறம் உன்னோட வேலையை நீயே பாத்துக்கோ, என்னோட வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் அவளுக்கு தேவையான அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே தூரமா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. இதை நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு சரிதான் போடி, நீ போனா என்ன என்னால தனியா சர்வே பண்ண முடியாதா, போடி அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வர நல்லா திட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோ மட்டும் அவன் பாட்டுக்கு இங்க இருந்துக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 2 மணி நேரம் போகுது. நம்ம ஹீரோ வாட்ச பார்த்துட்டு என்ன போனவன் திரும்பி வரவே இல்ல. சரி அவ வராட்டி என்னைய நான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பணாத்திட்டு இருக்கும் போது அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் போகுது. இன்ன வரைக்கும் நம்ம ஹீரோயின் வரல. ஐயோ இவ எங்க போனா, இவ வருவாளா வரமாட்டாளா, எனக்கு ரொம்பவே தண்ணி தகமா இருக்குது, அடியே எங்கடி போன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பயங்கர கோவத்துல கத்திட்டுலாம் இருக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோட கெட்ட நேரமான்னு தெரியலங்க, பயங்கரமா காத்தடிச்சு இவனுக்கு டென்டா போட்டிருக்கிற எல்லா இலையுமே அப்படியே பறந்து போயிருது. நம்ம ஹீரோக்கும் என்ன பண்ண எது பண்ணு ஒண்ணுமே தெரியல. அடுத்த நாள் அப்படியே தண்ணியே குடிக்காம பைபிள்ல மயங்கியே போயிடுறான். அதுக்கப்புறம் தான் கடவுள் மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி
பண்ணிலாம் கொடுக்கறா. இங்க பாரு, நீ நானும் ஒரு தீவுல வசமா மாட்டி இருக்கிறோம். நான் உன்னோட ஆபீஸ்ல இப்ப வேலை எல்லாம் பார்த்துட்டு இல்ல என்ன, அதனால நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்துக்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அன்னைக்கு மதியானதுமே நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய கட்டையோட முனியை அப்படியே ஷார்ப் பண்ணிட்டு இருப்பா. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு, அடியே என்னடி என்ன எதுவும் கொலகல பண்ண போறியா அப்படின்னு சொல்லி பயத்துல கேட்கும்போது, ஏலே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த ஐலாண்டுக்குள்ள காட்டு பன்னிகளோட கால் தடத்தெல்லாம் பார்த்தேன், அதனால ஏதாவது ஒரு காட்டு பன்னியை நான் வேட்டையாடி கொண்டு வரேன் என்ன, ஏன்னா அப்பதான் நம்ம சாப்பிட்டு உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை அவர் ரெடி பண்ண அந்த ஈட்டி எடுத்துட்டு இந்த ஐலாண்டோட காட்டுக்குள்ள அந்த காட்டு பன்னியோட கால் தடத்தை ஃபாலோ பண்ணி மெல்ல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறா. அப்ப இந்த இடத்துக்கு கொக்கா மக்கா இவ்வளவு பெரிய காட்டு பன்னிங்க நம்ம ஹீரோனை அப்படியே அட்டாக் பண்ண பாக்குது. உடனே நம்ம ஹீரோனே பயந்து இந்த இடத்த விட்டு ஓடி போயிரா. அதனால அந்த காட்டு பன்னியை நம்ம ஹீரோனை போட்டு தள்ளுறதுக்காக மெல்ல அந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கும் போது, அப்ப கரெக்டா எவ்வளவு நேரம் மரத்துக்கு மேல ஒளிஞ்சிருந்த நம்ம ஹீரோயின் அவகிட்ட இருக்க ஈட்டியை வச்சு அப்படியே அந்த காட்டு பன்னியோட முதுகுலயே குத்திடுறா. ஆனா இன்னுமே அந்த கொடூரமான காட்டு பன்னி சாகலங்க. பயங்கர ஆக்ரோஷத்தோட நம்ம ஹீரோனை கடிக்கிறதுக்காக அப்படியே பாஞ்சு வேகமா ஓடி வரும்போது, அப்போ ஒரு ஷார்ப்பான இன்னொரு கட்டையை நம்ம ஹீரோயின் நீட்டவும் அது அந்த காட்டு பன்னியோட உடம்புல குத்தி கடைசி அந்த சம்பவத்துல அது கொடூரமா செத்து போயிருது. அப்புறம் என்ன, அந்த பெரிய காட்டு பன்னியோட தலையை கொண்டு நம்ம ஹீரோட்ட காமிக்க அவனும் அதெல்லாம் பார்த்துட்டு, அடி பாவி உன்கிட்ட நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா பயந்துகிட்டே அன்னைக்கு நைட் ஆனதுமே நம்ம ஹீரோயின் வேட்டையான அந்த பன்னியோட கறியை தீல சுட்டுக்கிட்டு ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமா சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா அவ அந்த ஐலாண்ட்ல வேற என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு உள்ள சுத்தி பார்க்கும் போதுதான் ஒரு நீர்வீழ்ச்சியை கண்டுபிடிக்கிறா. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோனுக்கு பயங்கர சந்தோஷம். எதை பத்தியுமே கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே அதுல குளிக்க ஆரம்பிச்சிடறா. அப்பதான் அந்த சமயத்துல இவங்களை தேடி இந்த இடத்துக்கு ஒரு போட் வரதை நம்ம ஹீரோயின் பாக்குறா. பார்த்ததுமே ஓடி போய் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கத்தி அந்த போட்ல இருக்கிறவங்கள கூப்பிடலாம் தான் போறா. ஆனா டக்கு நம்ம ஹீரோயின் அவளோட முடிவை மாத்திக்கிறா. நம்ம மட்டும் மறுபடியும் அந்த போட்டை கூப்பிட்டு ஹீரோவும் நானும் இந்த இடத்துட்டு போயிட்டோம்னா மறுபடியும் என்னோட பழைய வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்தாகணும், அதனால அது நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த போட்டை அப்படியே அந்த இடத்த விட்டு போக விட்டுட்டு நம்ம ஹீரோயின் டைரக்டா அடுத்து நம்ம ஹீரோ கிட்ட நான் இந்த ஐலாண்டுக்குள்ள ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியை கண்டுபிடிச்சிருக்கிறேன், அதனால இதுக்கப்புறம் நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் சொல்றா. அந்த போட்டை பார்த்த விஷயத்த எல்லாத்தையுமே மறைச்சிடுறா. அதுவும் நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சமக்கம் வருது, ரொம்பவே பயமாவும் இருக்குது. அடியே நம்ம கிட்டத்தட்ட 2 வாரமா இந்த ஐலாண்ட்ல மாட்டி இருக்கிறோம், ஆனா நம்மள தேடி இந்த இடத்துக்கு யாருமே வரல அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம இங்க வசமா மாட்டிக்கிட்டோண்டி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்தும் போது, அடே நீ முதல்ல ஒரு சர்வைவரா இருக்கிறதுக்கு பொறுமை வேணும், கண்டிப்பா நம்மள தேடி யாராவது இந்த இடத்துக்கு வருவாங்க, அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லும் போது, இங்க பாருடி இதுக்கப்புறம் என்னால பொறுமையா இருக்க முடியாது, நம்ம ஒரு சின்ன படகு செய்யணும், அந்த படகு மூலமா நம்ம இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்பினா மட்டும் தான் நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது, ஏலே உனக்கு இங்க என்ன பிரச்சனை, உனக்கு தேவையான சாப்பாடை நான் கொண்டு வந்துடுறேன், குடிக்க தண்ணி நான் கொண்டு வந்து கொடுத்துறேன், உன்னைய நான் நல்லா தானே பாத்துக்கிறேன், அப்படி இருக்கச்சுல உனக்கு என்னதாயா பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு சருன்னு கோவம் வந்துருது. என்னடி என்னோட கால் நடக்க முடியல தானே இப்படி எல்லாம் பேசுற, இங்க பாரு கம்பெனி நானும் நடக்க ஆரம்பிச்சிட்டேன், அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்கிற டாப் 500 கம்பெனிக்கு நான் தாண்டி சிஇஓ, உன்னோட ஹெல்ப் இதுக்கப்புறம் எனக்கு தேவையில்ல, உன்னை வேலையை விட்டு நான் அதுக்கப்புறம் தூக்கிட்டேன் சரியா, இதுக்கப்புறம் என்னை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ செம கோவத்துல அப்படியே நம்ம ஹீரோனை விட்டு தனியா அவன் நம்ம ஹீரோயின் செஞ்ச மாதிரியே ஃபர்ஸ்ட் ஒரு டென்ட் ரெடி பண்ணலான்னு பாக்குறான். ஆனா அது மொத்தமா சொதப்பிக்குது. நம்ம ஹீரோக்கு ரெடி பண்ணவே தெரியல. சரி நம்மளே நெருப்பு பத்த வைக்கலாம் அப்படின்னு மூங்கில் குச்சியை வச்சு நெருப்பு பத்த வைக்கலான்னு பார்த்தா நம்ம ஹீரோவை சுத்தி ஏகப்பட்ட பூச்சிகள் கடிச்சிட்டே இருக்குது. இதெல்லாம் நம்ம ஹீரோயினும் பாத்துக்கிட்டே அவன் இந்த ஐலாண்ட்ல கிடைச்ச பழங்கள் அதெல்லாம் வச்சு ஏதோ கிரீம் மாதிரி பூசிக்கிறா. அதனால அவளை எந்த பூச்சியுமே கடிக்கல. சோ இந்த டைம் மழை வேற பெய்ய ஆரம்பிக்கும். அதனால நம்ம ஹீரோவும் அந்த தேங்காவோட சரட்டை இருக்குது அதை வச்சுட்டு மழை தண்ணி பிடிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கிறான். ஆனா அவனோட கெட்ட நேரமான்னு தெரியலங்க, அந்த டைம் மழை வேற நின்னு போயிருது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் ஒரு பக்கம் சிரிச்சுட்டே இருக்கிறா. அது மட்டும் இல்லாம அவ ஈஸியாவே கடல்ல இருக்கிற மீன்கள் எல்லாம் பிடிச்சு நம்ம ஹீரோவை நக்கலா பார்த்து சிரிச்சுட்டு வேற போக நம்ம ஹீரோக்கும் என்ன பண்ண ஏது பண்ணனே தெரியல. அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய பூச்சி போயிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோக்கு வேற வழி தெரியாம அந்த பூச்சி பிடிச்சி சாப்பிட்டுட்டு அது அவனோட உடம்புக்கு ஒத்துக்காம அப்படியே வாமிட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கும் தெரியுது, சரி நம்மளால தனியா ஹீரோயின் இல்லாம சர்வைவ் ஆக முடியாது, பேசாம அவகிட்ட மன்னிப்பு கேட்ட வேண்டியதான் அப்படி நம்ம ஹீரோவும் டைரக்டா ஹீரோயின் கிட்ட அடியே நான் உன்னை ஆபீஸ்ல கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினதுக்கும் இந்த ஐலாண்ட்லயும் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினதுக்கும் சாரி, நான் ஒன்னு என்னோட டீம்ல இல்ல உன்னோட டீம்ல நான் சேர்ந்துக்கிறேன், பிளீஸ் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினும் ஹீரோவை மன்னிச்சு அவனுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை நல்லா சாப்பிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இப்ப ஹீரோட கால் ஓரளவுக்கு சரியாயிருச்சு, அவனால குச்சி ஊனி நடக்க முடியுது அப்படிங்கிறதுக்காக அவனை
இந்த ஐலாண்டோட உயரமான மலைக்கு வந்து கூப்பிட்டு போறா. அதுவும் போகும்போதே இந்த வியூவை பாருங்க, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது இல்ல. அப்ப போகிற வழியில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பழங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம ஹீரோ வந்து சாப்பிடலாமா அப்படின்னு பார்க்கும்போது அப்ப நம்ம ஹீரோயின் வந்து அந்த பழத்தை எடுத்து அவளோட கையில வந்து அப்படியே தேய்க்கிறா. தேய்ச்ச கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அவளோட கை வந்து அப்படியே ரெட் கலர்ல ராஷஸ் வந்த மாதிரி மாறுது. அப்பனா அந்த பழம் வந்து விஷம் உள்ள பழம், இதை வந்து நம்ம கண்டிப்பா சாப்பிடவே கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாம எக்ஸ் போட்ட மலை மாதிரி ஒண்ணு தூரமா தெரியுது இல்ல, அந்த இடத்துல இதே மாதிரி தான் விஷமா இருக்கிற பழம், விஷம் இருக்கிற மரத்தோட வேர், முற்கள் இருக்கிற செடி அப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது. அதனால அந்த இடத்துக்கு நம்ம 2 பேரும் போகவே கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு மறுபடியும் இவங்க 2 பேரும் அவங்களோட இடத்துக்கு போறதுக்காக இந்த மலையை விட்டு மெல்ல கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் நிக்கிற பாறையோட விளிம்பு உடைஞ்சு அப்படியே புத்துனவ கீழே விழுந்துருவா. அந்த மலையை பிடிச்சு அப்படியே தொங்கிட்டு இருக்கிறா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ தான் கை கொடுத்து நம்ம ஹீரோனை வந்து மேல தூக்கி அவளோட உசுரை வந்து காப்பாத்துறான். சோ இதுல இருந்து நம்ம ஹீரோனுக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம ஹீரோ வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்படியே நாட்கள் போகுது. இப்ப நம்ம ஹீரோ வந்து அவனோட கம்பெனியோட பாஸ் மாதிரிலாம் நடந்துக்காம ஒரு சாதாரண ஆள் மாதிரி தான் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நல்லாவே நடந்துக்கிறான். சோ இதனாலேயே நம்ம ஹீரோனுக்கு கூட கொஞ்சம் நம்ம ஹீரோவை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் ஆனதுமே நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த தென்னை மரத்துல இருந்து இந்த சரக்கு மாதிரியான கல் வந்து ரெடி பண்ணிருக்கா போல. அதை வந்து நம்ம ஹீரோயினை குடிச்சிட்டு செம போதையில அவங்களோட மனசுல உள்ளதெல்லாமே அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் சொல்றான், என்னோட அப்பா வந்து என்கிட்ட பாசமே காமிச்சது கிடையாது. சின்ன வயசுல இருந்து எப்ப பார்த்தாலும் என்கிட்ட கோவமா என்ன அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அதனாலயே எனக்கு அந்த ஆளை சுத்தமா பிடிக்காதுப்பா. இப்ப அவர் உயிரோடவும் இல்ல அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோனுக்கும் தெரியுது. இதனாலதான் நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே திமிரு பிடிச்சவனா நடந்துக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறா. உடனே ஹீரோயினும் அவளோட வாழ்க்கையில் நடந்த கொடூரமான விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் நடந்திருக்குது. ஆனா அந்த ஆளு வந்து பயங்கரமான குடிகாரனா இருந்திருக்கான். இதனாலேயே ஒரு நாள் பயங்கரமா குடிச்சிட்டு காரை ஓட்டிட்டு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிறாரு. சோ அதுல இருந்து தான் என்னோட வாழ்க்கையே அப்படி தனிமையா யாரு கூடயுமே எந்த ஒரு கம்யூனிகேஷனும் சரியா வச்சுக்க முடியாம மாறிடுச்சு அப்படின்னு இவ சொல்லும் போதுதான் தெரியுது எந்த அளவுக்கு இவ தனிமையா அந்த கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐலாண்ட்ல பயங்கரமா புயல் வந்து அடிக்க ஆரம்பிக்குது. அதனால மரங்கள்லாம் சாஞ்சு விழுந்து இவங்களோட டென்ட் எல்லாம் அழிக்க ஆரம்பிக்க இவங்களும் இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்தா சரிப்படாது அப்படிங்கிறதுக்காக வேக வேகமா அந்த ஐலாண்ட்ல இருக்கிற ஒரு குகைக்குள்ள போய் சேஃபா ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுலயும் மலையில வேற ரொம்பவே நனைஞ்சிட்டாங்க இல்லையா, அதனால 2 பேருக்குமே பயங்கரமா குளிருது. சோ வேற வழி இல்லாம அப்படியே 2 பேரும் ஒன்னா கட் பண்ணிக்கிட்டு அந்த கொடூரமான புயல்னால அன்னைக்கு வந்து அப்படியே கடக்குறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண அடுத்த நாள் ஆனதுமே இப்ப மொத்த டென்ட்டுமே அதாவது ரெடி பண்ணி வச்ச மொத்த கேம்புமே அழிஞ்சு போச்சு இல்லையா. சோ அதை வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹீரோக்குமே ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அவனும் நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே ஒத்தாசையா எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கடைசி அவங்க வந்து அந்த டென்ட் வந்து ரெடி பண்ணி முடிச்சிடறாங்க. அதுவும் நம்ம ஹீரோனுக்கு வந்து எப்படி ஹீரோ வந்து ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்குதோ அதே மாதிரி ஹீரோவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோனை வந்து பிடிக்க ஆரம்பிக்குது. அதனாலே அவகிட்ட வந்து இங்க பாருடி, இன்னைக்கு வந்து நீ ரொம்பவே கஷ்டப்பட்டு நிறைய வேலை பார்த்திருக்கிற, அதனால இன்னைக்கு நைட்டு நீ சாப்பிடுறதுக்கான டின்னரை வந்து நான் தான் ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோனுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் ஆனதுமே நம்ம ஹீரோனுக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடை நம்ம ஹீரோவே ரெடி பண்ணி கொண்டு வந்து சர்வ் பண்றான். உடனே சந்தோஷமா நம்ம ஹீரோயின் அதை சாப்பிடுறா. அப்படி சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அவளோட தலைலாம் அப்படியே சுத்த ஆரம்பிச்சு பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. என்னன்னு பார்த்தா அவ சாப்பிட்ட சாப்பாடுல நம்ம ஹீரோ வந்து அந்த பாய்சனஸ் பழத்தை வந்து சேர்த்துட்டான். அதை சாப்பிட்டதுனாலதான் ஹீரோனுக்கு வந்து இப்படி ஆயிருச்சு. சரி இது எதுக்குடா நம்ம ஹீரோ பண்றான்னு பார்த்தா அவன் காட்டுக்குள்ள இருந்து அவன் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச ஒரு சின்ன போட் எடுத்துட்டு வந்து மவளை வாங்க கூட இந்த ஐலாண்ட்ல சாகர வரைக்கும் எல்லாம் என்னால இருக்க முடியாது, நான் அந்த இடத்த விட்டு தனியா தப்பிச்சு போக போறேன் அப்படின்னு சொல்லி அவன் கட்டைகளால ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த சின்ன போட் எடுத்துட்டு அப்படியே கடல்ல வந்து துடுப்பு போட்டுட்டு போக ஆரம்பிக்கிறான். அதுவும் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 அலையெல்லாம் நம்ம ஹீரோ தாண்டிடுவான். தாண்ட உடனே தலைவனுக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம ஹீரோனை பார்த்துலாம் கெட்ட கெட்ட வார்த்தையை திட்டிட்டு அவன் பாட்டுக்கு சந்தோஷமா அந்த போட்ல போயிட்டு இருக்கான். ஆனா போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அலை வந்து அந்த போட்டு மேலே அடிச்சு அப்படியே அந்த மொத்த போட்டும் கொலாப்ஸ் ஆகி நம்ம ஹீரோ அப்படியே தண்ணியில வந்து மூழ்கி கடைசியா கரையோரமா வந்து அப்படியே கான்சியஸே இல்லாம இருப்பான். அப்ப அந்த டைம் நம்ம ஹீரோயின் தான் அவன் மறுபடியும் தெளிவானதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை தனியா வெளியே இழுத்துட்டு வந்து அவனுக்கு சிபிஆர் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவனோட உசுரை வந்து காப்பாத்துறா. கட் பண்ண அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயினும் ஹீரோ உட்கார்ந்துருக்காங்க. இங்க பாருடி, நேத்து வந்து நான் தெரியாம உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்சதெல்லாம் தப்பு தான், அதுக்கு வந்து என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் கூட கோவமே படல. அவ கடல்ல பிடிச்ச ஏதோ ஒரு மீனை வந்து நம்ம ஹீரோக்கு சாப்பிட கொடுக்கவும் அவனும் அதை வந்து அப்படியே சாப்பிடுறான். அப்படி சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட உடம்பு மொத்தமா பேரலைஸ் ஆகி அவனால சுத்தமா அசையவே முடியல. டேய் இப்ப நீ சாப்பிட்டல, அது வந்து நான் கடல்ல பிடிச்ச ஒரு சின்ன ஆக்டோபஸ், அதை சாப்பிட்டா நம்மளோட உடம்பு வந்து பேரலைஸ் ஆயிரும், நகரவே முடியாது. மாவனா எவ்வளவு தைரியம் இருந்தா நேத்து எனக்கு அந்த விஷப்பழத்தை கொடுத்துட்டு என்னையே விட்டுட்டு நீ போட்ல தனியா தப்பிச்சு போலான்னு பாத்திருப்ப, உனக்கு இப்ப என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து காமிக்கிறா. இது வந்து நம்ம ஹீரோனுக்கு
ஹீரோனுக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. அத பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு வந்து அப்படியே கண்கலங்க ஆரம்பிச்சிருது. அவனால சுத்தமா அசையவும் முடியல. ஆனா நடக்கிற எல்லா விஷயமே தெரியுது அவனுக்கு. அப்ப நம்ம ஹீரோனை வந்து உன்னோட மெயின் பாயிண்ட் அறுத்தாதாண்டா உனக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி வச்சு அப்படியே அறுக்க ஆரம்பிச்சிடறா. அவ்வளவுதான் நம்ம ஹீரோவும் அப்படியே கண்கலங்க ஆரம்பிச்சிடறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பெரிய எலியை தான் அப்படியே அறுத்திருக்கிறா. இங்க பாடுறா, இப்போதைக்கு நான் எலியை மட்டும் தான் அறுத்திருக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கோங்க அப்புறம் என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டிட்டு போவா பாருங்க. நம்ம ஹீரோலாம் அப்படியே பயந்தே போயிடுறான். சதுல இருந்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாடோ அதுபடியே நம்ம ஹீரோவும் கொடுக்குற வேலையெல்லாம் பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு அமைதியா தான் இருக்கிறான். அப்பதான் ஒரு டைம் நம்ம ஹீரோயின் மட்டும் இந்த காட்டுக்குள்ள இந்த பழங்கள்லாம் பறிக்கிறதுக்காக வந்திருப்பா. அப்படி வந்து பழங்கள் வந்து பறிச்சுட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு போட் இவளை பார்த்து வருது. யாரு வராங்கன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃபியான்சி இருக்கார்ல அந்த பொண்ணு, அவளையும் அந்த போட்டை ஓட்டுற ஒரு கேப்டனையும் கூப்பிட்டு வந்திருக்கிறா. நம்ம ஹீரோனையும் அவங்க பாத்துறாங்க. பார்த்ததுமே ஓடி வந்து நம்ம ஹீரோனை கட் பண்ணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கூடவே ஹீரோ எங்க இருக்கிறான், அவன் உயிரோட தான் இருக்கிறானா அப்படின்னு இந்த ஃபியான்சி கேட்கும்போது ஆமா ஆமா அவன் உயிரோட தான் இருக்கிறான், வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோனை வந்து அப்படியே கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. அதுல நம்ம ஹீரோனுக்கு வந்து இப்படி அவளோட பழைய வாழ்க்கைக்கு போறது வந்து சுத்தமா விருப்பமே கிடையாது. போனா மறுபடியும் கஷ்டப்பட்டு தானே வாழ்ந்தாகணும். அதனால இவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போறதுக்கு பதிலா இந்த ஐலாண்ட்ல அந்த உயரமான மலை இருக்குதுல்ல அந்த வழியா இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. ஆக்சுவலி இப்ப நம்ம ஹீரோனோட பிளான் என்னதுன்னா இவங்க ரெண்டு பேருமே போட்டு தள்ளணும், அதுக்காக தான் இங்க கூப்பிட்டு வந்திருக்கிறா. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி சீன்ல கூட நம்ம ஹீரோயின் வந்து இந்த மலையோட விளிம்புல நடந்து போகும்போது பொத்துன்னு கீழே விழ பார்த்திருப்பாளே அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. அதுலயும் நம்ம ஹீரோனும் கொஞ்சம் நீங்க முன்னாடி நடந்து போங்க, என்னோட சூலேஸ் வந்து கொஞ்சம் கலந்துருச்சு அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் முன்னாடி அனுப்பி விட்டுட்டு அவ அப்படியே சூலேஸ் கட்டுற மாதிரி நடிச்சிட்டு இருப்பா. இது தெரியாம அந்த ஃபியான்சியும் ஆர்வமா நடந்து போகும்போது அந்த மலையோட விளிம்போட பாறைல்லாம் டக்குன்னு உடைஞ்சு பொத்துனவ கீழே விழ போவா. அப்ப கரெக்டா அந்த கேப்டன் இருக்கார்ல அவர் தான் அந்த ஃபியான்சியை பிடிச்சு அப்படியே காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. கூடவே நம்ம ஹீரோனையும் ஹெல்ப் பண்றதுக்காக கூப்பிடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டா. இதனால அவங்க ரெண்டு பேரும் கீழே வந்து சாகுற மாதிரி ஒரு சத்தம் மட்டும் தான் கேக்குங்க. அதை வந்து கண் கலங்கிக்கிட்டே நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினும் இப்ப ஹீரோ இருக்கிற அந்த டென்ட் கிட்ட வந்துடுறா. எப்போது தொண பேசிக்கிட்டே இருக்கிறவ கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவ இப்ப வந்து ரொம்பவே அமைதியா இருக்கிறா. சோ இந்த விஷயத்த நம்ம ஹீரோவை நோட் பண்ணிட்டு அடியே என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னோட உடம்புல லைட்டா காய்ச்சல் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அப்படியே சமாளிச்சிடுறா. அதுவும் அன்னைக்கு நைட் வந்து நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு டக்குன்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு சொல்லி முழிச்சு வந்து பார்த்தா கடலோட அலை அடிச்சுக்கிட்டு கடலோரமா அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்கால அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா. மவள இந்த எல்லாத்துக்குமே நீ தாண்டி காரணம், நீ பண்ண எல்லா தப்பையும் நான் ஹீரோ கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு மறைஞ்சு போயிடுறா. சடனா ஒரு பேய் மாதிரி வந்துட்டு போக டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து தூக்கத்தை வந்து கண் முடிச்சுக்கிறா. பார்த்தா அது எல்லாமே கனவு தான். அதுக்கப்புறம் கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவன் மட்டும் தனியா வேட்டையாடுறதுக்காக அப்படியே அந்த ஐலாண்டுக்குள்ள வந்து அப்படியே சுத்திட்டு இருக்கிறான். அப்படி போகும்போதுதான் கடலோரமா அந்த காட்டு பணிகள்லாம் ஏதோ புதைச்சு வச்சிருக்கிற எதையோ ஒண்ண வந்து தோண்டிட்டு இருக்குது. உடனே நம்ம ஹீரோவும் என்னன்னு வந்து பக்கத்துல வந்து பார்த்தா இவனோட ஃபியான்சியோட டெட் பாடி தான் அது போல. இவன் மாட்டி விட்டு என்கேஜ்மெண்ட் ரிங் கூட கையோட அப்படியே வெளியே நின்றுட்டு இருக்குது. அவளந்தான் இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ கதறி கதறி அழுகுறான். கண்டிப்பா இவனோட ஃபியான்சிய ஹீரோயின் தான் கொண்டு புதைச்சு வச்சிருக்கணும், அவளை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு பயங்கர கோவத்துல நம்ம ஹீரோனை தேடி டைரக்டா அவருக்கு இடத்துக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் மூஞ்சில ஒரு பதட்டம் இருக்கிறத வந்து நோட் பண்றா. நோட் பண்ணதுமே அடியே என்னோட ஃபியான்சி நீ பாத்தியா அப்படின்னு கேட்டா ஆமா நான் அவளை பார்த்தேன், அதுக்கப்புறம் என்னடி அப்புறம் நீ தான் அவளை கொலை பண்ணிட்டிய, இதோ நான் அவளுக்கு கொடுத்த என்கேஜ்மெண்ட் ரிங் இதுதானே, என்ன அவளை புதைச்சு வச்சா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, மோவல உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டி அப்படின்னு நம்ம ஹீரோயினோட கத்திய நம்ம ஹீரோ எடுத்து காமிக்கவும் ஐயோ கத்தி இவங்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே பயந்து காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறா. அவளை துரத்திட்டு நம்ம ஹீரோவும் பயங்கர கோவத்துல அப்படியே வந்து ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோனோட தலைமுடியெல்லாம் பிச்சு நம்ம ஹீரோ எரியிறான். அதுக்கேத்தப்பவே நம்ம ஹீரோவை போட்டு நம்ம ஹீரோயின் வந்து கடிக்க ஆரம்பிக்கிறா. இப்படியே அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. அதுலயே அந்த ஃபியான்சியோட என்கேஜ்மெண்ட் ரிங் இருக்குதுல அதை வந்து நம்ம ஹீரோயின் எடுத்து அப்படியே நம்ம ஹீரோ முன்னாடி அப்படியே முழுங்கிடுறா. இதனால சம கோவத்துல நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை போட்டு அடிக்க ஆரம்பிக்க அப்ப ஹீரோ கிட்ட இருக்கிற கத்தியை புடுங்கி நம்ம ஹீரோனை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கவும் உடனே இந்த இடத்த விட்டு பயந்து நம்ம ஹீரோவை கடலோரமா ஓடி வரான். ஓடி வரும்போது தான் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அந்த எக்ஸ் மலை பக்கத்துல போகாதன்னு சொல்லியிருப்பா இல்லையா, ஆனா அந்த மலை பக்கத்துல தான் ஒரு மிகப்பெரிய மேன்ஷன் வீடே இருக்குது. அடங்கொக்கா மக்கா இதுக்காக தான் நாங்க போக கூடாதுன்னு சொன்னியாடி அப்படின்னு நம்ம ஹீரோக்கு இப்பதான் புரிய வருது. அதனால ஹெல்ப்புக்கு யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த மேன்ஷன் வீட்டுக்குள்ளதான் நம்ம ஹீரோ ஓடி வரான். ஆனா அங்க யாருமே இல்ல. பட் இருந்தாலும் ஹீரோக்கு ரொம்பவே தாகமா இருக்குதுன்னு ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற தண்ணி எடுத்து அப்படியே குடிச்சிட்டு இருக்கும் போது அப்ப டக்குன்னு இந்த வீட்டோட எல்லா லைட்டும் ஆஃப் ஆகுது.
நம்ம ஹீரோயின் வந்து இந்த வீட்டோட ஸ்பீக்கர்ல வந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறா. அதுவும் இந்த வீட்டுல மாட்டி இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராலையும் இருந்து நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டே கண்ட்ரோல் ரூம்குள்ள இருந்து தான் பேசிட்டு இருக்கா. கூடவே எல்லா விஷயத்தையுமே இப்பதான் அப்படியே சொல்லவும் ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து இதுக்கு முன்னாடி சீன்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய போட்டை வந்து பாத்துருப்பா இல்லையா, அப்பவே அவன் நினைச்சிருந்தா ஈஸியா தப்பிச்சிருக்க முடியும். ஆனா அந்த போட் அப்படி எங்க தான் போகுது அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணும்போது தான் அந்த எக்ஸ் மலை கீழே ஒரு பெரிய மேன்ஷன் ஹவுஸ் இருக்குது. அந்த வீட்டுல வேலை பார்க்கறவங்க தான் அந்த வீட்டுக்கு தேவையான சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த வீட்டோட பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டுட்டு அப்படியே உள்ள போயிருக்காங்க. இதை எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே நோட் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இவ்வளவு அந்த பாஸ்வேர்டை போட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்து இவளுக்கு தேவையான எல்லா பழங்களையும் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த வீட்டுல இருந்து தான் இவளுக்கு தேவையான கத்தி வந்து எடுத்திருக்கா. சோ இந்த கத்தி இப்படிதான் நம்ம ஹீரோனுக்கு வந்து கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற சரக்கு தான் கொண்டு வந்து நம்ம ஹீரோன் வந்து ஹீரோக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்திருக்கா. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தி கூப்பிட்டு போறதுக்காக ஹீரோவோட ஃபியான்சியும் அந்த கேப்டனும் வந்திருப்பாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளுறதுக்காக நம்ம ஹீரோயின் தான் அந்த மலைக்கு மேல கூப்பிட்டு வந்து வேணும்னே அந்த ஃபியான்சியை ட்ராப் பண்ணி அந்த மலை கீழே விழ வச்சு அந்த ஹெல்ப் பண்ற கேப்டனோட தலையில பாறையை வச்சு டம்னு அடிச்சு கொலை பண்ணி தான் கடைசியா அவங்க ரெண்டு பேரோட சோலி வந்து முடிச்சிருக்கா. சோ இந்த எல்லா விஷயத்தையுமே இப்ப மைக்கில வந்து நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு இப்ப டைரக்டா ஒரு பெரிய ஷார்ட் கன் எடுத்துட்டு அப்படியே நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிக்க. அவ்வளவுதான், ஹீரோக்கு வந்து ரொம்பவே பயமா இருக்குது. அடியே ப்ளீஸ் டி, என்ன எதுவும் பண்ணிராத, என்ன கொன்றாத, நான் இன்னும் இந்த உலகத்துல வாழணும்னு நினைக்கிறேன், அதுவும் நான் வந்து உன்னை காதலிக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் இந்த ஐலாண்ட்லயே வாழலாம், நாம எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே நம்ம ஹீரோனும் சைக்கத்தனமா சிரிச்சுக்கிட்டே இதுக்காக தான் நான் ஆசைப்பட்டேன், நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருக்கலாம் என்ன அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ஹீரோ அவன் மறைச்சு வச்சிருந்த ஒரு ஷார்ப்பான ஒரு கம்பியை வச்சு அப்படியே நம்ம ஹீரோனை டக்குன்னு அட்டாக் பண்ண பாக்குறான். சோ இந்த கலவரத்துல நம்ம ஹீரோன் அவ கையில இருக்கிற ஷார்ட் கன்னை கீழே போட்டுறா. அதை வந்து டக்கு நம்ம ஹீரோ எடுக்கவும் உடனே இவ வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு கால் ஸ்டிக் வந்து எடுத்துக்கிறா. அப்ப ஹீரோவும் மாவள செத்துடி, நீ உன்னால என்னோட ஃபியான்சி செத்து போயிட்டால, நீயும் சாவடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் கன் அமுக்குனா அதுக்குள்ள புல்லட் இல்ல. அவ்வளவுதான், இப்ப நம்ம ஹீரோன் அவ கையில வச்சிருக்கிற கால் ஸ்டிக்கை வச்சு நம்ம ஹீரோ போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணி மாவன உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தந்தேன், அதை நீ வேஸ்ட் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த கால் ஸ்டிக்கை வச்சு நம்ம ஹீரோட தலையில அடிச்சு கடைசி அவனோட சோலியை வந்து முடிச்சிடறா. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோனை காமிச்சா இப்ப அவ அந்த ஐலாண்ட்ல இருந்து தப்பிச்சு வந்த ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியாவே மாறிட்டா. சொல்ல போனா உலகம் ஃபுல்லா ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டா. அதனால நம்ம ஹீரோனை வந்து இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க. எப்படிங்க நீங்க பிளேன்ல எல்லாருமே செத்து போனதுக்கு அப்புறம் நீங்க மட்டும் ரொம்பவே தைரியமா ஒரு சின்ன படகுலாம் ரெடி பண்ணி அது மூலமா கடல்ல நீச்சல் அடிச்சு கடைசி உயிர் தப்பிச்சிருக்கீங்க, இது வந்து பெரிய விஷயம், இதை வந்து நீங்க எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது கடைசி வரைக்கும் உங்களோட நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் மாசா சொல்லிட்டு கடைசி சீன்ல அவளோட கார்ல அவளோட பெட்டா வளர்க்குற அந்த கிளி இருக்குதுல அதை கூப்பிட்டுட்டு அப்படியே டிராவல் பண்ணி அப்படியே போற மாதிரி காமிச்சு அப்படியே அந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த படத்துல ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் அவ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு நிம்மதியா தான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தா. ஆனா அவளுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் கிடைக்காம எல்லா இடத்துலயுமே அவளை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருந்ததுனாலதான் இப்படி ஒரு கொடூரமான சைக்கோவா மாறி அதுக்கு காரணமா இருந்த எல்லாரோட சோலியும் முடிச்சுட்டா. அதுக்கப்புறம் இப்போ ஒரு புது வாழ்க்கைய நிம்மதியா வாழ ஆரம்பிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி காமிச்சுதான் இந்த படத்தை இதோட முடிச்சிருக்காங்க. சோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, இந்த படத்துக்கு 10க்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க, அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டையும் பார்த்துட்டு நான் அதுக்கு கரெக்டா ரிப்ளை பண்ணி விடுறேன். கூடவே நம்மளை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணாதவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இதுக்கப்புறம் இதோட ஒரு தரமான படத்தை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல கொண்டு வரேன். இப்படிக்கு உங்கள் தமிழ் ரீகேப். See you later. டாடா, bye bye.